இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான வீடியோ போடுறேன். என்னென்னா, நேற்று இரவு நம்ம அமாவாசை இரவில் ஒரு ஒளி வந்ததா நான் சொல்லியிருந்தேன். நம்ம வாசல் நாகபுரத்தோட வாசல் முன்னாடி இருக்கிற புற்றாங்கன்லேருந்து அந்த ஒளி வருது அப்படின்னு இந்த சிசிடி மூலமாக அந்த வீடியோவை நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இங்கே ஒரு கேமரா இருக்குது, சிசிடி கேமரா. இது அந்த பக்கம் இருக்க ரோட்டை கவர் பண்ணுறது. அப்புறம் அங்கே ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமரா இந்த வகையில் போகிற மக்களை கவர் பண்ணுறதுக்கான கேமரா. இந்த 2 கேமரா நம்ம கோயில் சார்பாக அந்த ரோட்டில் நம்ம போட்டிருக்கோம். நேற்று இரவு இந்த இடத்துல தான் அந்த ஒளி வடிவம் அவ்வளவு பிரகாசமாக வந்தது. பாருங்கள், பகல் எல்லா மக்கள் பால் ஊற்றி அம்மாவுக்கு வச்சுருந்துருக்காங்க, படைச்சிருக்காங்க. இதுக்குள்ளே நாகம் இருக்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும். இந்த பக்கம் நிறையா 100 நாள் வேலை மக்களும், இங்கே ஏற்கனவே ஒரு இடத்துல மூங்கில் புதல் இருந்துச்சு. அந்த புதல் இந்த கரண்ட் கம்பிக்காக அதை எடுத்துட்டாங்க. அதில் தான் அம்மா தங்கியிருந்தாங்க. இங்கே எல்லாருக்கும் அது தெரியும், பார்த்துருப்பாங்க நிறையா மக்கள். நிறைய வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நேற்று நடந்த விஷயம் என்ன, அது எவ்வளோ பேர் நம்புவாங்க அப்படின்னு தெரியல. அது இரவில் நம்ம எடுக்க முடியலையா, அந்த சிசிடிவியில் தான் நம்ம எடுத்தோம். பகலில் அதுக்கான இடமும் அது என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம இப்போ பகலில் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடம் தான் அந்த இடம். அம்மா இதுக்குள்ளே இருக்காங்க. நிறைய நாள் நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க. இப்போயும் இதுக்குள்ளே தான் இருப்பாங்க அதிகப்படியாக. பாருங்கள் எவ்வளோ பேர் வழிபட்டுட்டு அம்மாவுக்காக போயிருக்காங்கன்னு. இந்த புத்து ரொம்ப அருமையாக வளர்ந்துருந்துச்சு. அந்த வளர்ந்ததை மக்கள் நிறைய வழிபடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இந்த புத்து என்ன முறையில் தன்னை இதாச்சுன்னு தெரியல, அது உடனே இதாகிடுச்சு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை நம்ம யாரும் சொல்ல வேண்டாம். எந்த இடத்துலையுமே ஒரு வளர்ச்சிகள் பிடிக்காத மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது துறை சார்ந்தவன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியாக கூட நினச்சிக்கிறலாம். இது எல்லாமே அம்மாவோட செயல், அம்மாவுக்கு தெரியாத செயலில் நம்ம அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். ஆனால் இது நம்ம நாகபுரத்துக்கு அடையாளமாக இந்த வாசல் மேலே இந்த இடத்துல அம்முட்டு ஒரு அடையாள சின்னமாக அமைஞ்சிருந்துச்சு. வர்ற பக்தர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம கோயிலே பூட்டி இருந்தாலும் இவங்க அம்மா இந்த இடத்துல வழிபட்டுட்டு இங்கே மட்டுமே நிறையா நேர்ந்துக்கிட்டு நான் போகிற வழியில் அங்கே நாகபுரத்தில் நேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து கருவறை பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அம்மா ஒரு வழியில் தெய்வமாக வர மக்களுக்கு எல்லாருக்கும் காட்சி கொடுத்து இருந்த அம்மா இடத்துலையே இந்த மாதிரியா அந்த புத்து ரொம்ப நிறையா பழைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. அவ்வளவு லட்சணத்தில் 1000 கண்ணுடையாள் அப்படின்ற மாதிரி அம்மா இருந்தாங்க. அது இன்றைக்கி கொஞ்சம் அதோட இது இல்லை. மறுபடியும் அம்மா தழைச்சி வளரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிடுவோம். இப்போ இதே நெட்டில் இன்னும் 2-3 இடத்துல அம்மா புற்றா உருவாகிட்டு இருக்காங்க. இந்த கேமராவிலையும் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, அங்கிட்டிருந்து பார்க்குற கேமராவில் அதிகப்படியாக தெரிஞ்சிச்சு அந்த ஒளி பிரகாசம். அனைவருக்கும் நன்றி. ஓம் சக்தி நாகசக்தி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இங்கே எல்லாமே நம்ம ஒரு ஆதாரத்தோடு நடக்கிற நிகழ்வு மட்டும்தான் மக்களுக்கு அது வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நம்புறது நம்பாதும் அவங்களோட பார்வையோட செயல். கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவுலையும் நல்ல அம்மாவோட அருள் இருக்க பதிவுகளை நம்ம கண்டிப்பாக வீடியோவை எடுத்து போடுறேன். ஓம் சக்தி நாகசக்தி. நன்றி, வணக்கம்.